இப்போ நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. ஓகேங்களா? அதுல எந்தெந்த கட்சி போட்டியில முதல்வர் வேட்பாளர்லாம் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? சரிங்கண்ணா. யாரா நிற்கிறாங்க? டிஎம்கே ஆளுங்கட்சி ஸ்டாலின் நிற்கிறாப்புல. ஓகே. அடுத்து எடப்பாடி நிற்கிறாப்புல. ஓகே. நம்ம டிவிகே விஜய் நிற்கிறாப்புல. ஓகே. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு 3 பிரபலம் நிற்கிறாங்க. 3 கட்சி நிற்கிறாங்க. சீமான் அவர்கள் தெரியுமா? சீமான் நிற்கிறாரு. ஆமா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழ் கட்சி. சரி, ஓகே. மொத்தம் 4 கட்சி. இது மேஜரா சொல்ல போனா 4 கட்சி. ஓகேவா? இப்போ இதுல நீங்க போன வருஷம்னா போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இந்த எலெக்ஷன்னா போன எலெக்ஷன் யாருக்கு போட்டீங்க? சூரியனுக்கு போட்டீங்களா? டிஎம்கே போட்டீங்க. இந்த வருஷம் அதேதான் நினைக்கிறேன். அதாவது போன எலெக்ஷன்ல டிஎம்கே போட்டீங்க. இந்த எலெக்ஷன்ல யாருக்கு போடலாம்னு மாற்றத்துக்கு தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றீங்க? பார்ப்போம். என்ன பிளான் பண்ணல? பிளான் பண்ணல. ஏன்னா அது நெருங்கும் போது தான் தெரியும். நெருங்கும் போது தான் தெரியுமா? இல்ல ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க டிஎம்கே போட்டிருந்தீங்கன்னா இப்போ அந்த ஹோப் இல்லையா? அப்ப போறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்துருக்கீங்க. எதுக்குன்னு கேட்கிறேன். இல்ல அப்படி சிந்திக்கணும். அந்த எலெக்ஷன் 2 நாளுக்கு முன்னாடி தான் போடலாமா யாருக்கு போடலாம்னு அப்படிதான் தோணும். அப்போ மாற்றம் வந்துட்டு இருக்குங்களே, அப்படிங்கும் போது அந்த நேரத்துல மாற்றம் எது நல்லா இருக்கோ அது விஜய் வேற வராதா, அதனால மாத்தி போட்டாலும் போடுவோம். விஜய் போட்டாலும் போட வாய்ப்பு. அவங்களுக்கு எல்லாம் போடலாம்னு சிந்திச்சிட்டு இருக்கோம். கடைசியில மாத்தி போட்டாலும் போடலாம். ஏன் 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 கேட்கறான கொஸ்டின், இப்போ நீங்க டிஎம்கே போட்டீங்க, இப்போ யோசிக்கிறேன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த கட்சி மேல ஏதாவது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அவங்க ஏதாவது நிறைய வாக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த செய்வோம் அப்படின்னு. சில விஷயம் செய்யாம இருக்கலாம். சில விஷயம்லாம் நிறையா தான், அவ்வளோலாம் ஒன்றும் செய்யல. என்ன இந்த 1000 ரூபாய் பணம் போடுறாங்க, மற்றபடி மக்களுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் ஒன்றும் செய்யல. இந்த அதிகமா இப்பெல்லாம் கஞ்சா இது பண்றாங்க போறாங்க, அதெல்லாம் ஒழிக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே தான் போறாங்க. கேட்டா அடுத்தவங்க மேல பழிய சொல்றாங்க. என்ன பண்றது தெரியல. விஜய் அவங்க என்ன சொல்றாங்க, விஜய்ன்னு சொல்றாங்க. அவங்க வந்தா வச்சு ஒழிப்பாங்கன்னு பாக்குறோம். அதுவும் டவுட்ல இருக்கீங்க, அவங்க வந்தாலும் அந்த விஷயம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. கரெக்டா? சரக்கு பிரச்சனை, கஞ்சா இதை 2 ஒழிச்சாங்கன்னா போதும். ஓகே ஓகே. நீங்க அதான் எல்லாம் ஒரு மாற்று கருத்தாவே இருக்கு. அது நெருங்கும் போது தான் சொல்லுவோம். ஓகே. அதை பேசி அதெல்லாம் அவங்க மாமியா அவங்க வந்து ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே போடுவாங்க. என்னதான் சொன்னாலும் போட மாட்டாங்க. அவங்க ரெட்டையில தான் நிப்பாங்க. வேற யாருக்குமே மாத்தி போடவே மாட்டாங்க. அப்பையில இருந்து. சரி, ஓகே. இது எதுக்குன்னா, இப்போ மக்கள் வந்து என்ன எண்ணத்துல இருக்காங்க. இப்போ டிஎம்கே அதான் மக்கள் வந்து இப்போ அவங்க இந்த ஆட்சியில் உள்ளதுல சிலது அதிருப்தி இருக்கும். சிலது எடப்பாடிக்கு போடலாமா அப்படின்னு சில இருப்பாங்க. சில பேர் புதுசாக வந்திருக்காரு டிவி கட்சி, அவங்களுக்கு போடலாமா அப்படின்னு சில இருப்பாங்க. இது வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அதுக்காக